ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குண்டானில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி பபுள்ஸ் வர அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அம்மா ஸ்நாக்ஸ்க்கு என்ன இருக்குது, அம்மா ஸ்நாக்ஸ்ன்னு இருக்குது, இதுதான் கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா கொதி வந்துடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காலிஃப்ளவர் வேகிறப்ப சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சோடனே நம்ம இப்போ வேக வச்சு காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த மசாலாவோட கோட் ஆகணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் ஆகிட்டோன்னே இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது பொரிக்கிறதுக்கு முதல்ல கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாம். அருமையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கம்மா? சூப்பராக இருக்குமா? தேங்க்யூ. வெல்கம்.